அனைவருக்கும் வணக்கமா. இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பதிவு தான் போட்டிருக்கோம். அதாவது தமிழ்லேயே போட்டிருக்கோம், செல்வம் பெருக விநாயகர் வழிபாடு அப்படின்னு போட்டிருக்கோம். ஆமாங்க, நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்ய போதனாலும் பிள்ளையார் சுழி போட்டு தான் ஆரம்பிக்க போகிறோம். அதுபோல் தான் இப்போ நம்ம வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வழிபாடை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வீட்டில் பணப்பிரச்சனையே இருக்காதுங்க. அதுக்கு தான் இந்த வழிபாடு சொல்கிறேன். அதாவது இதை செய்கிறப்ப, இந்த பூஜை நம்ம செய்கிறப்ப சதுர்த்தியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே விசேஷங்க. அப்படி இல்லை, எங்களுக்கு அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லைம்மா, நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா எந்த கிழமை வேணாலும் எடுத்துக்கோங்க. அன்றைய தினம் காலையிலே குளித்து முடிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையை சுத்தம் செய்து வச்சுட்டு, பிள்ளையார் படம் இருந்தால் அவங்களுக்கு நல்ல அலங்காரம் பண்ணிவிட்டு, பிள்ளையாருக்கு பிடித்த நெய்வேத்தியமான கொழுக்கட்டையை செஞ்சுக்கங்க. மோதக கொழுக்கட்டைங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷங்க. அதை செஞ்சு அன்றைய தினம் படைச்சிடணுங்க. படைச்சிட்டு ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு பச்சை கலர் துணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. அதில் 5 ரூபாய் நாணயமும் கொஞ்சம் போல் விபூதியும் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா முடிஞ்சு வச்சுட்டு, எங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை எல்லாம் தீர்ந்தணும், பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் அருகில் இருக்கிற பிள்ளையார் கோவிலில் போய் வச்சு அங்கே இருக்க ஐயர்கிட்ட கொடுத்து பூஜை செஞ்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சுக்கிட்டே வரும்போது, நீங்கள் அதை வச்சு பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனையே இருக்காதுங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பச்சை கலர் துணி அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டதுங்க. அந்த 5 ரூபாய் நாணயம் மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்ததுங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம வச்சு பூஜை அறையில் பூஜை செய்யும்போதுங்க நல்ல நன்மை கிடைக்குங்க. வற்றாத செல்வ வளம் இருக்குங்க. நம்ம வீட்டில் பணப்பிரச்சனையே இருக்காதுங்க. இதை நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்குங்க. வாழ்க வளமுடன்.